வணக்கம். இணைந்திருப்பது இலங்கை முதல்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜோடின் சிந்துஜன். அமெரிக்கா, ஐரோப்பா அதே போன்று மத்திய கிழக்கிலிருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி ஆணைக்குழு முன் ஆஜர். பாவத்தகம பகுதியில் சிறுமி கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய மூவர் கைது. இலங்கையில் உள்ள தமது படகுகளை விடுவிக்க கோரி தமிழகத்தின் 6 மாவட்ட மீனவர்கள் போராட்டத்தில். தொடர்வது விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பாரிய ஊழல் மோசடிகள் தொடர்பாக விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் இன்றும் ஆஜராகினார். கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது சுயாதீன தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான தேர்தல் பிரசார விளம்பரங்களில் இடம்பெற்ற நிதி மோசடி தொடர்பிலான விசாரணைக்காக முன்னாள் ஜனாதிபதி அழைக்கப்பட்டிருந்தார். முன்னாள் ஜனாதிபதி உள்ளிட்ட குறிப்பிட்ட தேர்தல் பிரசார விளம்பரங்களுடன் தொடர்புடைய தரப்பினர் சம்பவம் தொடர்பில் தங்களின் சாட்சியங்களை வழங்குவதற்காக கால அவகாசம் கோரியிருந்தனர். இதன் பிரகாரம் பிப்ரவரி மாதம் 18, 19, 25 மற்றும் 26 ஆகிய நாட்களில் இதற்கான சந்தர்ப்பத்தை வழங்குவதாக ஆணைக்குழுவின் செயலாளர் ரெசில் டி சில்வா தெரிவித்திருந்தார். குறிப்பிட்ட 4 நாட்களில் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை முழுமையாக நிறைவு செய்வதற்கு எண்ணியுள்ளதாக பாரிய ஊழல் மோசடிகள் தொடர்பாக விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் செயலாளர் சுட்டிக்காட்டினார்.